ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தென்காசி செட்டிநாடு எண்ணெய் கறி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துக்கோங்க, அதில் எல்லாமே பர்ஃபெக்டாக அதே மாதிரி செய்யுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் வரும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் வரமிளகாவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் வரமிளகா ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5-6 வரமிளகா எடுத்துக்கோங்க. எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக. கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கொஞ்சம் நல்லா நல்லா புகை வர மாதிரி ஹீட் ஆகிட்டுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த வரமிளகாவை எடுத்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடாகிட்ட பிறகு ஒரு 4-5 துண்டு இஞ்சி கட் பண்ணி அதில் கொஞ்சம் முழுசாக கட் பண்ணி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எண்ணெயில் நல்லா போட்டுருங்க. நல்லா இஞ்சி கொஞ்சம் கோல்டு கலரில் வரணும். கோல்டு கலரில் வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த வரமிளகா, கொஞ்சம் இருங்க, ஸ்டவ் கொஞ்சம் மாற்றி வைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பீஃப் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வரமிளகாவை அந்த எண்ணெய் கொதிச்சிட்டு இருந்ததில் அந்த எண்ணெயில் போட்டுடணும். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி கொஞ்சோண்டு இதுவானதும் பட்டை போட்டுடணும். ஒரு 4-5 துண்டு பட்டை போட்டுட்டு இந்த கறி இருக்குல்ல அதை அப்படியே எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுட்டு நல்லா ஒரு 5 வாட்டி நல்லா குலுக்கி வச்சிடணும். அவ்வளோதான்.